அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் நியூஸ் ஆர்பி ப்ரிப்பரேஷன். நம்ம இன்றைக்கி பிசி மற்றும் எஸ்ஏ எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான ஒரு 25 சயின்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எஸ்ஐக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம மே அல்லது ஜூன் ஜூலையில் பார்த்திங்க அப்படின்னா பிசி எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எஸ்ஐக்கு முடிச்சுட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா பிசிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்ஐக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வச்சுட்டு ஃபிசிக்கலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிருவாங்க. ஸோ ஃபிசிக்கலையும் முடிச்சுட்டு அப்புறமா தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிசி செலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்டு அப்ளை பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதுலேருந்து ஒரு 1 or 2 வீக்கில் பார்த்திங்க அப்படின்னா பிசி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் கண்டினியூ படிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் எஸ்ஐக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 3 டெஸ்ட் முடிஞ்சிருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா 4வது டெஸ்ட், மாடல் டெஸ்ட்டு 4. ஓகேவா? ஸோ இதில் 25 கேள்விகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. உங்களோட மதிப்பெண்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எஸ்ஐ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இது முக்கியமான கேள்விகள் தான். முதல் கேள்வி, பாரம்பரிய கடத்துதலை முதலாக வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் பாருங்கள்: டார்வின், மெண்டல், ஜென்னர், லூயிஸ் பாஸ்டர். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, மெண்டல். ஸோ இந்த மெண்டல் தான் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு முழு பேர் பார்த்திங்கன்னா ஜோஹன் ரீகர் மெண்டல்னு வரும். ஓகேவா? ஸோ மெண்டல் தான் பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரிய கடத்தலை முதன்மையாக வெளியிட்டிருப்பார். ஸோ ஆப்ஷன் பி, மெண்டல் என்பது சரியான ஆன்சர். 102வது கேள்வி, மெண்டல் தன் ஆய்விற்கு பயன்படுத்திய தாவரம் எது? பட்டாணி, உளுந்து, நெல், அவரை. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, பட்டாணி என்பது சரியான ஆன்சர். பச்சை பட்டாணி தான் பார்த்திங்க அப்படின்னா மெண்டல் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆய்விற்கு பயன்படுத்தியிருப்பார். ஆப்ஷன் ஏ, பச்சை பட்டாணி என்பது சரியான ஆன்சர். 103, கிரிகர் ஜோஹன் மெண்டல் முழு பெயர். ஓகேவா? ஸோ கிரிகர் ஜோஹன் மெண்டல் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆஸ்திரியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, பிரிட்டன். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஜோஹன் கிரிகர் மெண்டல் எந்த நாட்டை சார்ந்தவர் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த கிரிகர் மெண்டல். 104வது கேள்வி, உடல் உறுப்பு பயன்பாடு பற்றிய விதி குறித்து விளக்கியவர் யார்? டார்வின், ஜென்னர், லாமார்க், மெண்டல். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி, லாமார்க். அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா உடல் உறுப்பு பற்றிய அந்த விதியை குறித்து விளக்கியிருப்பார். ஸோ ஆப்ஷன் சி, லாமார்க். 105, இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷம் பிசி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ ஆப்ஷன் பாருங்கள்: ஜென்னர், லாமார்க், மெண்டல், சார்லஸ் டார்வின். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் டி, சார்லஸ் டார்வின் தான் பார்த்திங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி, சார்லஸ் டார்வின் தான் பார்த்திங்கன்னா இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டிருப்பார். அதாவது தாவரங்கள், மனிதர்கள் எப்படி உருவானாங்க, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புக்கு. அந்த புக்கு நேம் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அவர் எழுதின அந்த ஒரு புக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மிகப்பெரிய ஒரு உலகத்திலேயே சேல்ஸான புக்காக இந்த வரைக்கும் கருதப்படுகிறது. ஓகேவா? HMS பீகில் அவர் பயணம் பண்ண கப்பல் பேர். அடுத்து 106, 1791ஆம் ஆண்டு தடுப்பூசி என்னும் சொற்றொடரை உருவாக்கி தடுப்பூசி கொள்கைகளை வெளியிட்டவர் யார்? ஜென்னர், லாமார்க், மெண்டல், சார்லஸ் டார்வின். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜென்னர். ஜென்னர் தான் பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஜென்னர், எட்வர்ட் ஜென்னர் ஒரு பேர் 107, ஒரு மூலக்கூறு கத்திரிக்கோளாக செயல்பட்டு டிஎன்ஏவை குறிப்பிட்ட பகுதியில் வெட்டுவதற்கு பயன்படுவது எது? ஸோ இந்த இடத்துல இது பார்த்திங்கன்னா தமிழ் டைப் ஆகிருக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஏ. ஓகேவா? டிஎன்ஏ. ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பாருங்கள்: லீக்கேஜ் நொதி, ரெஸ்ட்ரிகேஷன் எண்டோநியூக்ளியஸ், வைட்டமின்கள், ஸ்ட்ராய்டுகள். ஸோ சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிகேஷன் எண்டோநியூக்ளியஸ் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூலக்கூறு கத்திரிக்கோளாக செயல்பட்டு, அதாவது இந்த மூலக்கூறு தான் பார்த்திங்கன்னா கத்திரிக்கோளாக செயல்பட்டு டிஎன்ஏவை பார்த்திங்கன்னா வெட்டுவதற்கு பயன்படும். 108வது கேள்வி, உடற் செல்களில் அல்லது இனச்செல்களில் காணப்படும் ஜீன் குறைபாடுகளை கண்டறிந்து சரி செய்யக்கூடிய மருத்துவ முறை எது? இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம், மரபணு மருத்துவம், யுனானி மருத்துவம். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
ஸோ இதில் ஆன்சர் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி மரபணு மருத்துவம் உடல் செல்களில் அல்லது இனச்செல்களில் காணப்படும் ஜீன் குறைபாடு கண்டறிந்து சரி செய்யக்கூடியது. ஸோ நம்ம மரபுப்படி வரக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா ஜீன். ஓகேவா? ஒருத்தருடைய மரபு பண்களை கடத்தக்கூடியது ஜீன். அந்த ஜீன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து மரபணு மருத்துவம் மூலமாக நம்ம சரி செய்யலாம். ஆப்ஷன் சி மரபணு மருத்துவம். அடுத்த கேள்வி, விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் டேஸ் ஜீனை பாக்டீரியாவுக்கு மாற்றி நைட்ரஜனை நிலைநிறுத்த செய்யலாம். நிஃப், உடல ஜீன், மரபு இவற்றில் எதுவும் இல்லை. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் இருக்கக்கூடிய நிஃப் ஜீனை தான் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவுக்கு மாற்றி நம்ம வந்து தாவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேரில் நைட்ரஜன் நிலைநிறுத்த செய்யலாம். ஸோ ஆப்ஷன் ஏ நிஃப். 110 ஆற்றல் ஏதும் அளிக்காத ஆனால் ஆற்றல் மாற்றம் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற ஒழுங்குபடுத்துதலில் பெரிதும் பயன்படுவது எது? தாது உப்புக்கள், தடுப்பூசிகள், வைட்டமின்கள், எப்டிராய்டுகள். ஸோ சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி வைட்டமின்கள். ஸோ நம்ம வைட்டமின்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உடம்பு நமக்கு தேவை எல்லா வைட்டமின்களும் தேவை. அப்படி தான் ஏடி, இகே, ஏபிசி, அடுத்து இகே. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு வந்து வைட்டமின்கள் தான். ஆனால் நம்ம உடம்புக்கு அதெல்லாம் ஆற்றல் தராது. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வளர்ச்சி மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த வைட்டமின்கள் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் சி வைட்டமின்கள் என்பது சரியான ஆன்சர். 111வது கேள்வி, ஆரோக்கியமான உடல் நலத்துடன் கூடிய மனிதனின் இரத்த சர்க்கரை அளவு உணவுக்கு முன்னர் எவ்வளவு இருக்க வேண்டும்? ஆப்ஷன் பாருங்கள். 50 to 60 மில்லிகிராம் டிவைடட் பை 100 மில்லி. அதாவது 100 மில்லி ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவரின் அளவு. ஓகேவா? ஸோ சர்க்கரையின் அளவு 80 to 120, 80 to 120, 10 மில்லி லிட்ரு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 80 to 102 ஆப்ஷன் இருக்குது. 3 ஆப்ஷன் 120 மில்லிகிராம் பை 100 மில்லி லிட்டர் ரத்தத்தில் இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி 80 to 120 மில்லிகிராம். அதாவது 100 மில்லி லிட்டர் 3 மில்லி லிட்டர் ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா 100 ml அப்படின்னு சொல்லிக்கலாம். 100 ml ரத்தத்தில் 80 to 120 மில்லிகிராம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு இருக்கணும் ஒரு சராசரி மனிதனுக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி 80 to 120 என்பது சரியான ஆன்சர். 112வது கேள்வி, நிக்டலோபியா என்னும் நோய் எதன் குறைபாட்டால் வருகிறது? வைட்டமின் ஏ, வைட்டமின் B1, வைட்டமின் டி, வைட்டமின் டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சியாக மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வைட்டமின் ஏ. ஸோ வைட்டமின் ஏ குறைபாடு நம்ம வந்து தமிழில் படிச்சிருப்பீங்க. என்னது? மாலைக்கண் நோய் பார்த்திங்கன்னா ஏற்படும். ஸோ இந்த மாலைக்கண்ணுடைய அறிவியல் பேர் தான் பார்த்திங்கன்னா நிக்டலோபியா. ஸோ நிக்டலோபியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ குறைபாடு காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும். 113 இனப்பெருக்கம் செயலில் குறைபாடு எதன் குறைபாட்டால் வருகிறது? வைட்டமின் B12, வைட்டமின் டி, வைட்டமின் கே, வைட்டமின் இ நம்ம படிச்சிருப்பீங்க. அதாவது மலட்டுத்தன்மைன்னு படிச்சிருப்பீங்க. ஓகேவா? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய வைட்டமின் இ. ஸோ வைட்டமின் இ குறைபாடு காரணமாக தான் பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் அதாவது நமக்கு மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. ஓகேவா? ஸோ வைட்டமின் இ. 114 பெர்னீசியஸ் அனிமியா எதன் குறைபாட்டால் வருகிறது? வைட்டமின் ஏ, வைட்டமின் B1, வைட்டமின் டி, வைட்டமின் B12. ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ 114க்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ வைட்டமின் B12 அதன் குறைபாடு காரணமாக தான் பார்த்தீங்கன்னா பெர்னிசிஸ் அனிமியா ஏற்படுகிறது. வைட்டமின் B12 ஆப்ஷன் டி வைட்டமின் B12. ஸோ அனிமினா நீங்கள் படிச்சிருப்பீங்க இரத்த சோகை. ஓகேவா? அடுத்து ஈறுகளில் இரத்தம் கசிதல், பல் விழுதல் போன்றவைகள் எதன் குறைபாட்டால் வருகிறது? ஆப்ஷன் சி ஆப்ஷன் பார்த்தீங்க ஏ பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, வைட்டமின் B1, வைட்டமின் டி. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். வைட்டமின் சி பார்த்திங்க அப்படின்னா குறைபாட்டு காரணமாக தான் பார்த்திங்கன்னா ஸ்கர்வி அப்படிங்கிற அந்த குறைபாட்டு நோய் ஏற்படும். ஸோ அதன் காரணமாக தான் பார்த்திங்கன்னா பற்களில் என்னது இரத்தம் கசியும். அடுத்து பார்த்திங்கன்னா பல் விழுதல் பிரச்சனைகள் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வைட்டமின் சி. 116வது கேள்வி, பெல்லஹரா என்னும் நோய் எதனால் வருகிறது? வைட்டமின் நியாசின் குறைவால். நியாசின் வரும். ஓகே, வைட்டமின் நியாசின். ஓகேவா? கண்டுபிடிங்க. ஆப்ஷன் பார்க்கலாமா? வைட்டமின் B1, வைட்டமின் B5, வைட்டமின் சி, வைட்டமின் டி. கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஆன்சரை. ஸோ வைட்டமின் B5 குறைபாடு காரணமாக தான் பார்த்திங்க அப்படின்னா பெல்லகாரா அப்படிங்கிற அந்த நோய் ஏற்படுகிறது. ஓகேவா? வைட்டமின் அந்த B5 உடைய அந்த அறிவியல் பேர் தான் பார்த்திங்கன்னா நியாசின். அடுத்து
117 உப்பிய வயிறு, முகம் மற்றும் கால்களில் வீக்கம் போன்றவை குழந்தைகளுக்கு உண்டாவதன் நோயின் பெயர் என்ன? மராஸ்மஸ், பெர்னிசியஸ் அனிமியா, குவாஷியோர்கர், ரிக்கெட்ஸ். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி குவாஷியோர்கர். இந்த நோய் தான் பார்த்தீங்க அப்படின்னா உப்பிய வயிறு, முகம் மற்றும் கால்களில் வீக்கம் போன்றவை குழந்தைகளுக்கு ஏற்படும். ஆப்ஷன் சி குவாஷியோர்கர். 118 காசநோய் எதன் மூலம் பரவுகிறது? நீர், காற்று, நிலம், இவற்றில் எதுவும் இல்லை. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ காற்று மூலம் பரவக்கூடிய ஒரு பாக்டீரியா நோய் தான் பார்த்தீங்கன்னா இந்த காசநோய். ஓகேவா? ஆப்ஷன் பி காற்று. 119 டைஃபாய்டு எதன் மூலம் பரவுகிறது? சால்மனெல்லா டைஃபி, டியூபர்குலோசிஸ், H1N1, A H1N1. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சால்மனெல்லா டைஃபி இதன் மூலமாக தான் பார்த்திங்க அப்படின்னா டைஃபாய்டு அப்படிங்கிற காய்ச்சல் ஏற்படும். ஓகேவா? ஸோ சால்மனெல்லா டைஃபி. 120 மலேசியாவை பரப்பும் நுண்ணுயிரி எது? சால்மனெல்லா டைஃபி, பிளாஸ்மோடியம் பால்சிபாரம், டியூபர்குலோசிஸ். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற அந்த நுண்ணுயிரி தான் பார்த்தீங்கன்னா மலேரியாவை பரப்புகிறது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி பிளாஸ்மோடியம். ஸோ பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுலேயே ரொம்ப ஆபத்தான நிலை. மலேரியா அந்த கிருமி தாக்கிச்சு அப்படின்னா ரொம்ப ஆபத்தான ஒரு நோய் தான் இந்த மலேரியா. அடுத்த கேள்வி, இறப்பை ஏற்படுத்தும் கடுமையான வகையை சார்ந்தது எது? பிளாஸ்மோடியம் பைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் பால்சிபாரம், பிளாஸ்மோடியம் ஓவலே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மலேரியா நோயுடைய வகைகள். ஓகேவா? அதில் ரொம்ப கடுமையானது, அதாவது அந்த கிருமி வந்துச்சு அப்படின்னா அது வந்து மனிதனையே இறப்பு செய்யக்கூடியது. ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிக்க பார்க்கலாம் ஆன்சரை. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் நான் சொன்னாலே மேலே. ஸோ பிளாஸ்மோடியம் இந்த பால்சிபாரம் அப்படிங்கிற அந்த மலேரியா நுண்ணுயிர் தாக்குச்சு அப்படின்னா உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய தீவிரம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து அமீபிக் சீதபேதியை பரப்பும் நுண்ணுயிரி எது? எண்டமிபா லிஞ்சுவாசிசிஸ், எண்டமிபா கோலை, எண்டமிபா கிஸ்டலைட்டியா, எண்டமிபா அமீபியா. ஸோ சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய எண்டமிபா ஹிஸ்டலைட்டிகா இந்த நுண்ணுயிரி தான் பார்த்தீங்கன்னா அமீபிக் சீதபேதியை ஏற்படுத்தும். நம்ம வந்து பேதின்னு சொல்லணும் இல்லையா, அதுதான். காசநோய் தடுப்பூசி எது? டிபிடிஐ, எம்எம்ஆர், டிடி, பிசிஜி. ஓகேவா? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த டென்த்தில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி பிசிஜி. ஓகேவா? இதான் பார்த்தீங்கன்னா காசநோய் தடுப்பூசியாக நமக்கு பிறந்த குழந்தைகளுக்கு போடுவாங்க முதல் ஊசியாக. அடுத்து 124வது கேள்வி, புட்டாளமை, மீசல்ஸ், ரூபல்லா ஆகியவை கீழ்கண்டவற்றுள் எதற்கு சரியானது? எம்எம்ஆர், டிடி, டிபிடி, பிசிசிஐ. ஓகேவா? ஸோ எம்எம்ஆர் தான் இருக்குது. ஓகேவா? எம்எம்ஆர் தடுப்பூசி தான் பார்த்திங்க அப்படின்னா என்னது மீசல்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா ரூபல்லா. ஃபஸ்ட்டு இருக்க பார்த்திங்கன்னா அதுக்கு எதாவது சொல்லுவாங்க, புட்டாளமைக்கு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. அடுத்து மீசல்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா ரூபல்லாக்கு ஆர். ஓகேவா? எம்எம்ஆர் தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. இது வந்து லாஸ்ட் கொஸ்டின், பிறந்த குழந்தைக்கு முதல் தவணையாக செலுத்தப்படும் தடுப்பூசி எது? டிடி, பிசிஜி, டிடி, டைஃபாய்டு. சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். நான் மேலே சொல்லிட்டேன் ஆன்சர் வந்து. ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பிசிஜி இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு முதலில் போடக்கூடிய தடுப்பூசி காசநோய் தடுப்பூசி. ஓகேவா? ஸோ 25 கேள்விகள் பார்த்தாச்சு. மிச்சம் இருக்கிற 25 கேள்வி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமான சயின்ஸ் கொஸ்டின் தான் எல்லாமே. ஓகேவா? இதை நீங்கள் வந்து பிஜி எக்ஸாமுக்கும் பயன்படுத்திக்கலாம், எஸ்ஏ எக்ஸாமுக்கும் பயன்படுத்திக்கலாம். ரெண்டுக்குமே பயன்படும் வகையில் தான் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஸ்டின் எடுத்துருக்கிறேன். ஸோ இது முன்னாடி சொல்லியிருப்பேன், இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் போடும்போது சொல்லியிருப்பேன். இது ஒரு அகாடமியில் உள்ள ஒரு பிடிஎஃப் தான். ஓகே, இலவசமாக கிடச்சிது. ஸோ அது உங்களுக்கு இலவசமாக கிடச்சது, இலவசமாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம் ஒரு ஐடியா. ஸோ இதோடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு 1, அடுத்து பார்த்திங்கன்னா 2, அடுத்து பார்த்திங்கன்னா 3 முழுமையாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு பிடிஎஃபாக. ஸோ அதை பின் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி அந்த பிடிஎஃபை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? டெலிகிராம் சேனல் லிங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.